சைக்கிளில் போய் தெரு தெருவாக போய் பத்திரிக்கை போட்டவன் தான் இந்த சரத்குமார். உழைப்பு, உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் என்ற அடிப்படையில் என் வாழ்க்கை பயணத்தை துவங்கி இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது தமிழக மக்களால் தான். காரணம், என்னை ரசித்து ஆளாக்கியவர்கள் அவர்கள் தான். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என் தந்தையார் கூட பார்த்தீங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், என் தந்தையார் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணில் குரலுக்கு சொந்தக்காரராக டெல்லியில் ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்தவர் என்பதை இந்த படச்சொல்லில் பார்த்திருப்பீர்கள். அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆல் இண்டியா ரேடியோவிலிருந்து மகாத்மா காந்தி அவர்களின் இறுதி ஊரிலே வர்ணித்த ஒருவராக கூட என் தந்தை இருந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது. தண்ணி கிட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை 2 முறை, அதாவது 2000 ஆண்டிலிருந்து 2006 வரை அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும்போது நான் செயலாளராக பணியாற்ற, எங்களுக்கு முன் பணியாற்றிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சிறப்பாக நடத்தி 30 ஆண்டு காலம் பல இன்னல்களை சந்தித்து விஜயகாந்த் அவர்களும் என்னையும் நடிகர் சங்கத்தின் வளாகத்துக்குள் அழைத்து வந்தது பெருமைக்குரிய நபர் என்று சொன்னால் அது தற்போதைய பொதுச் செயலாளர் என் அன்பு சகோதரர் அன்பு நண்பர் ராதாரவி அவர்கள். ரெண்டாயிரத்திலிருந்து 2006 வரை கடன் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. இதை முடித்து வைக்க வேண்டும் என்று துவங்கியது நடிகர் சங்கம். அந்த 2000 வந்த உடனே 2000 itself இந்த கடனை எப்படி அடைக்கிறது, 4 crores and 25 lakhs உயர்ந்திருந்தது கடன். அது பேச்சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் அது முடிவெடுத்த பிறகு விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருந்த போதிலும் இந்த செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், வங்கி மேலாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும், அவங்கள சந்தித்து எப்படி பேசணும், என்ன பேசணும், முடியுமா, 4 crores and 25 lakhs நம்ம ஒரு நட்சத்திர கலை விழா நடத்தினால் அந்த நிதியை நம்மளால் வசூல் செய்ய முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை தான் நான் அன்றைய தலைவரிடம் சரி ராதாரவியரிடம் சொன்னேன், நம்ம பேங்க்லேயே நேரடியாக போய் பேசி என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஐ லைக் டு ப்ளோ மை ஓன் ட்ரம்பட் வேர் சிங்கிள் ஹேண்டட்லி அந்த மேனேஜரை போய் காலையில் போய் பார்க்குறது, அவங்க டிவிஷன் ஆஃபீஸில் போய் பார்க்குறது, அந்த 4 crores 25 lakhs கடனை 1 crore 25 lakhs குறைத்த பெருமை எனக்கு உண்டு என்பதில் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எதுக்காக சொல்கிறேன்னா, தலைவர் விஜயகாந்த் இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு செயலாளர் எப்படி செயலாற்றிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அதை சொல்கின்றேன். ஆக ஒரு டிஸ்ட்ரஸ் செட்டில்மெண்ட் சொல்லலாம். 4,25,00,000 ரூபாய் வட்டியுடன் சேர்ந்திருக்கிற கடன் அதை செட்டில் பண்ணும்போது அந்த மேலாளரிடம் பேசி நீங்கள் 1 crore and 25 lakhs ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம். அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு உதவி பண்ண கேட்ட உடனேயே அதுக்கு உத்தரவாதம், வாட் இஸ் அ கேரண்டி தட் யூ வில் மேக் அ ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்று கேட்ட உடனேயே அதற்கு முன்பணமாக நாம் எங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் ரூபாய் நாங்கள் வசூல் செய்தோம். அந்த 55 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சதுக்கு உதவியர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். அதில் விஜயகாந்த் அவர்கள் 10 லட்சம், அஜித் அவர்கள் 7 லட்சம், நான் 5 லட்சம் என்று பலரும் அதில் உதவியவர்கள். 55 லட்சத்துக்கிட்ட வரும்போது 50 லட்சம் ரூபாயை நேரடியாக வங்கிக்கு எடுத்து சென்று இதுதான் எங்களுடைய முன் பணம், நாங்கள் இந்த கடனை திருப்பி தருவோம் என்பதற்கு இதுவே சான்று, இதுவே சாட்சி என்று அதை கொடுத்த உடனே அந்த பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் உடனடியாக தரணும். Because you said it's a one time settlement, now only 50 lakhs has been received, பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், அனைத்து கலைஞர்களும் அவங்க இல்லாட்டி நிச்சயமாக முடிச்சிருக்காரு. ஒன்ஸ் அகேன் இந்த ஸ்டேஜ் ஐ தேங்க் ஆல் தி ஸ்டார்ஸ் who came and helped us. மலேசியா சிங்கப்பூர் பயணத்தின் போது அங்கே போய் நட்சத்திர கலை விழா நடத்தி வந்த பணத்தில் அந்த பேலன்ஸ் 75 lakhs நான் கட்டணும். அந்த பேலன்ஸ் 75 lakhs கட்டும்போது அந்த ஷார்ட் பீரியடில் தி இன்ட்ரெஸ்ட் had gone up by 26 lakhs, 26 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாகிவிட்டது. அதையும் நாங்கள் சொல்லி 13 லட்சம் ரூபாய் குறைச்சி 75 lakhs + 13 சேர்த்து அவங்கள்ட்ட போய் கட்டி அந்த நடிகர் சங்கத்தின் பத்திரத்தை திரும்ப பெற்று வந்தோம். இங்கே ஒரு சில டீவியேஷன், ஏன்னா இன்றைய சூழலில் பார்க்கும்போது அவங்களுக்கு கடைசியாக உங்கள் கேள்வியில் பதில் சொல்லணும்னு சொல்கிறேன்.
விஜயகாந்த் அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து அரசியலை நோக்கி பயணிக்கும் போது இந்த நடிகர் சங்கத்தின் தாய் பத்திரத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார். நிலத்தை காணும், கிணத்தை காணும், இடத்தை காணும் என்று சொல்கிறவர்களுக்கு இதுதான் எங்களுடைய தாய் பத்திரம். நிலத்தை விற்கல, நிலம் இங்கே இருக்கு. சிவதானு அவர்கள், மறைந்த நகைச்சுவை நடிகர் அவர்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டில் இந்த நிலத்தை வாங்கின டாக்குமெண்ட் தான். இந்த டவுட் இருந்தால் திருப்பி நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். எது ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சான்னு சொன்னால், ஐ எம் willing to show this document to everybody, but this is a testament of a land. We own this land. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். இந்த இடம், இந்த நிலத்தின் பத்திரம் எங்கள் கையில் பத்திரமாக இருப்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். If you think it is false, you can always check it out. உங்களை கொடுக்குறேன், இதை படித்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் பத்திரத்தை பத்திரமா எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. This is not a false document. This is a document தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்க, 500 ரூபாய், 1001 ரூபாய். இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. So, it proves that we are not sold this land to anybody. It proves நடிகர் சங்கம் belongs to, the land belongs to South Indian Artists Association பேரில் தான் இந்த நிலம் இருக்கிறது. இந்த நிலம் எங்கேயும் காணா போல கட்டுவதற்காக லீஸு கொடுக்கப்படும் என்பதை இந்த சான்று உங்களுக்கு. எஸ் சார். ஆக இந்த நிலத்தை வாங்கிய பிறகு பல செயற்குழுவில் வந்து இதை பற்றி பேசணும். இது மறுபடியும் கடனில் ஆழ்ந்து விடுமா? அப்போ ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இருந்தோம். அங்கே இருந்ததில் பார்த்தீங்கன்னா 1600 சதுரடி தான் எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கே இருந்தது. 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மிகையாக இல்லை. அது தலைவராகவும் சரி, செயலாளர் ரூமு, மேலே ஒரு டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் மேனேஜர்ஸு, அவங்க டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஒரு ஹால் இருந்தது. இந்த பக்கம் ஒரு கில்டுக்கு ஒரு தியேட்டர் இருந்தது. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்லாம் அந்த தியேட்டர் தான் நடத்துவோம். இங்கே வந்து அலுவலர்கள் பார்க்குறது எங்கள் 2 பேருக்கும் ஆஃபீஸ் இருந்தது. தலைவர், செயலாளருக்கு, பொருளாளருக்கு ஒரு ரூம் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் மேலாளர் இருக்கின்ற அறைகள் இருந்தன. 2000 ஆண்டிலிருந்து 2010 வரை அங்கு பல செயற்குழுக்கள் நடந்திருக்கின்றன, பல பொதுக்குழுக்கள் நடந்திருக்கின்றன. இந்த செயற்குழுக்கும் பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இன்று எங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எத்தனை முறை வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து, இப்படி செய்யலாம் சார், இதை நான் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொண்டு வரேன், நம்ம இந்த பில்டிங் இப்படி கட்டலாமா என்று ஒரு கடிதமாவது எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், நான் சொல்கின்றேன், நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஆக ஒரு செயற்குழு என்பது you have been authorized to function on behalf of all the members of the association. அப்போ எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்த பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சிறப்பாக இந்த உறுப்பினர்களுக்கு நாம் எப்படி சேவை செய்ய முடியும். இங்கே வருமானமே இல்லாமல் இருந்தால் அப்போ நான் நினச்சி பார்க்கலாம், தொடர்ந்து நான் வந்து தலைவனாக இருப்பணும், செயலாளர் இருந்த தலைவனாக இப்படிலாம் நினச்சிட்டுலாம் வரல. we have to solve. முதல்ல இருந்த தலையாய பிரச்சனைன்னா கடன் அடைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங்லையும் என்ன பண்ணலான்னு பேசி பல தடவை பேசப்பட்டு, அன்பு சகோதரர் எஸ் வி சேகர் கூட ஒரு முறை நம்ம வந்து இங்கே ஃப்ளாட் கட்டிடலாம் கூட சொன்னார். அதை நான் வந்து பொதுக்குழுலையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ளாட் கட்டினா 1/3 ஷேர் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். the land also will belong to others. அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதனால் சினிமா ரிலேட்டட் பிஸ்னஸ் கேன் டேக் பிளேஸ் இன் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப முயற்சி பண்ணி பல வகையில் பேசி இது எல்லாம் பார்த்தோம். தென் நாங்கள் ஒரு பொதுக்குழுவில் போய் 25/7/2010, ஏன்னா சில தேதிகள் உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதுக்கப்புறம் நான் கேள்வியில் பதில் எடுத்தது. 25/7/2010 நடந்த பொதுக்குழுவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக நடவடிக்கை எடுக்கவும், தகுதி உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், தேவைப்படும் ஆவணங்களில் கையெழுத்திடவும், பதிவு செய்யவும் தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ராதா ரவி அவர்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் அதிகாரத்தையும் பொதுக்குழு வழங்கியது. 25/7/2010 பொதுக்குழு நாங்களும் ஒப்புதல் வாங்குகிறோம். அதன் அடிப்படையில் அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடு உள்ள தகுதி படைத்த எஸ்பிஎஸ் சினிமாஸ், எஸ்பிஎஸ் சினிமாஸை பற்றி சொல்லணும்னா பல தியேட்டர்ஸ் வந்துருச்சு. மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ வந்து ஒரு 4 ரன்னர்ஸ்ன்னு சொல்லலாம். தியேட்டர் வந்து ஒரு பெரிய லெவலில் வெளிநாடுக்கு இணையாக தியேட்டர் உருவாகிறது எஸ்பிஎஸ் சினிமாஸ். பல தியேட்டர் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கான்.
எஸ்பிஐ வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஃபர்ம்ஸ், அந்த மாதிரி 4-5 பேரில் ஒருத்தர். ஸோ யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்டர் போய் நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கல. அதன் அடிப்படை அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடுள்ள தகுதி படைத்த எஸ்பிஐ சினிமா நிறுவனத்துடன் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அளித்த திட்ட முன்வடிவு, நிதி ஆதாரம், நடிகர் சங்க அறக்கட்டளைக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு சிறப்பான வருமானம் ஈட்டுகின்ற ஒப்பந்தம் 25/11/2010 ஒப்புதல் பெற்றது 25/7/2010 to negotiate, discuss with anybody. Then we get into an agreement on 25/11/2010, 7 மாதங்களுக்கு பிறகு, 4 மாதங்களுக்கு பிறகு. அதன் பிறகு 29/12/2010 அன்று நடந்த எஸ்பிஐ சினிமாஸ் ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் கலந்து பேசி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் பெற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் முடிவு செய்யப்பட்டது. ஸோ அதன் பிறகு ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. எஸ்பிஐ சினிமாஸின் சரத்துக்கள் என்ன, அது என்ன சொல்லியிருக்கின்றோம், எதற்காக இந்த ஒப்பந்தம் என்பதை செயற்குழு கொண்டு போகிறோம். தட் இஸ் தி பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ ப்ரீவியஸ் பொதுக்குழுவில் எங்களுக்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வி கெட் இன் டு தி அக்ரிமெண்ட் வித் எஸ்பிஐ சினிமாஸ். அந்த எஸ்பிஐ சினிமாஸ் உள்ள சரத்துகள் என்ன சொல்கின்றன, நமக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, இல்லையா என்று விவாதிக்கின்ற இடம் செயற்குழு. அந்த செயற்குழுவிலே பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இட்ஸ் ஆன் 29/12/2010, டேட் சர்வீஸ் ஆன் 25/7/2010 உரிமை கொடுக்கப்படுகிறது. 25/11/2010 எஸ்பிஐ சினிமாஸுடன் ஒப்பந்தம் போடப்படுகிறது. 29/12/2010 அன்று எஸ்பிஐ ஒப்பந்தம் செயற்குழுவிலே விவாதிக்கப்படுகிறது. 17/2/2011 February 2011 அன்று நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் எஸ்பிஐ சினிமா ஒப்பந்தம் மற்றும் புதிய கட்டிடம் கட்ட தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும் சிறப்பு பொதுக்குழுவில் தெரிவிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. எந்த ஒரு உறுப்பினரும் எதிர்ப்பு, மாறுபட்ட கருத்தை கூறாத சூழ்நிலையில் இன்று அவர்கள் எதிரணியிலே கமிட்டி உறுப்பினராக எங்கள் மீது நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பூச்சி முருகன் உள்பட மேடையில் அமர்ந்து அனைவரும் எழுந்து இதை வரவேற்ற காட்சியை இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அது வந்து 17/2/2011 பொதுக்குழு நடந்த இடம் தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில். கட்டிடத்தை காணோம் என்று சொன்னார்களே, அந்த கட்டிடத்தின் உள் அது நடந்தது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்பிஐ சினிமா நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு பொதுக்குழுக்கு வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒப்புதல் அளித்தனர். 19/6/2011 19th June 2011 அன்று ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டது. பிகாஸ் அந்த ஒப்பந்தத்தை ரெஜிஸ்ட்ரார்ஸில் போய் they want to register the agreement, because சாதாரண அக்ரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. we'll register the agreement. 19/6/2011 ஒப்பந்தம் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பண்ண பிறகு August 2011 கட்டிடம் மாநகராட்சி அனுமதி பெற்று இடிக்கப்பட்டது. we get the permission from the corporation and then we demolish. அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கார்பரேஷனில் வந்து இவங்க இடித்தது வந்து தவறு, இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னார். நான் கார்பரேஷனுடைய பர்மிஷன் தற்போது காட்டுகிறேன். தயவுசெய்து நீங்கள் பேசுகிறவங்க சற்று வெளியே இருந்தால் பெட்டர் ப்ளீஸ். இது வந்து சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், கார்பரேஷன் ஆஃப் சென்னை, Zone 7 நுங்கம்பாக்கத்துக்கு கடிதம் போட்டிருக்கோம். ஏன்னா டெமாலிஷன் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷனே இல்லாமல் டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு திரு அன்பு சகோதரர் பூச்சி முருகன் கூறியதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். டெமாலிஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பில்டிங் அட் நம்பர் 16 ஓல்ட் நம்பர் 153 ஹபீபுல்லா ரோட், சென்னை 17, பிளான் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் ரிகார்டிங். It's a letter written from South Indian Artists Association. With reference to the above, we are enclosing here with 4 sets of demolition plan with necessary title deed for your kind approval. The requisite fee will be paid after receiving the advice from your end. Thanking you for South Indian Artists Association President. நான் வந்து லெட்டர் போட்டிருக்கேன் 22/2/2011. அது வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து 375 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டியிருக்கேன். அதன் பிறகு
கார்பரேஷன் ஆஃப் சென்னை ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் டவுன் பிளானிங்லேருந்து டெமாலிஷன் ஃபீ 10 லட்சத்தி உலகத்தில் எத்தனையோ தலையாய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது படித்தவர் முதல் பாமரர் வரை கடந்த சில மாதங்களாக அனைத்து ஊடகங்களிலும் ஒவ்வொரு நாள் நடிகர் சங்க தேர்தல் பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. இது நல்ல விதமாக வெளிவந்திருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் 63 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க பல்வேறு ஜாம்பவான்கள் இருந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் தவறான வகையில் பிரபலமானது மிகவும் வருத்தமளிக்கிறது. வெறும் 3139 உறுப்பினர்களை கொண்ட எங்கள் குடும்ப விஷயம் 7 கோடி பேரை பேச வைத்திருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு நடிகர்களுக்கு சமூக அங்கீகாரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்கிறோம். அந்த அங்கீகாரம் தந்த தமிழ் மக்களுக்கு ஒரு குடும்பத்துக்குள் தீர்த்திருக்க வேண்டிய சங்க பிரச்சனையை பொதுவில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத போதும் மூத்த கலைஞர்களாகவும் சமூகத்தில் ஒரு அங்கமாகவும் எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்தது என்பதை பொறுப்புணர்வுடன் சமர்ப்பிக்கிறோம். முதலில் புரட்சி நடந்து மாற்றம் தேவை என்று இந்த தேர்தல் வரவில்லை. இது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கத்தில் நடக்கும் இயல்பான தேர்தல். தற்போதைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகமே தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்பிய வேளையில் குழப்பமே இல்லாத குடும்பத்தில் அமைதியை குலைக்க எனக்கு பதவி ஆசையே இல்லை என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தது ஒரு குரல். விஷாலும் வேற அணி திரட்டுறாரு, இந்த சங்கத்தை வந்து அந்த நாற்காலிக்காக முயற்சி பண்றாரு. இல்லங்க, சத்தியமா இல்லைங்க, சத்தியமா இல்லை. வேற ஒண்ணு இல்ல, அந்த தேர்தலுக்காகவோ இல்ல நான் வந்து சரத்குமார் சார் எதிர்த்து நான் நிக்கிறேன், எனக்கு தகுதி இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு 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 கோவத்துல வந்து என்ன வேணாலும் பேசலாம், பட் அது எங்க நோக்கம் இல்ல. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கூட்டம் அங்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் வந்து அப்பாற்பட்ட கூட்டம். விஷால் அது ஒரு கூட்டம் அல்ல, இது சக நடிகர்கள். உங்க கூட வந்தவங்க சொல்லுங்க, உங்களுக்காக வந்த கூட்டம் இல்ல சார், எனக்காக இல்ல சார், உங்களுக்காக வந்த கூட்டம் சார். மறுபடியும் உங்களுக்காக, நமக்காக வந்த, நமக்காக வந்த கூட்டம் சார். ஆனால் சில மாதங்களிலேயே காட்சிகள் மாறின. சத்தியத்தை பறக்கவிட்டு தனக்கான ஆட்களை சேர்த்துக் கொண்டு பதவி ஆசை அவர்களை பிடித்து ஆட்டத் தொடங்கியது. அதற்கேற்றாற் போல் மாற்றி பேசி முன்னுக்கு பின் முரணாக காய்களை நகர்த்தினார்கள். பொதுக்குழுவில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது என்று கூறினார்கள். சில விஷயங்கள் பில்டிங் சம்பந்தமாகவும் சில கேள்விகள் வந்து முறையா கேட்டோம். அது எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்திருக்கு. 2 அணி இல்ல, இது ஒரே குடும்பம். இது தென்னிந்திய நடிகர் சங்கம். இதனால வந்து ஒரு விரிசலோ மற்றவங்க சொல்ற மாதிரி ஒரு ரூமர் மாதிரி இது வந்து சரத்குமார் சாருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு விரிசல் வந்திருக்கு அப்படின்ற விஷயமே இல்லை. ஆனால் அடிப்படையே இல்லாத அவதூறு குற்றச்சாட்டுகளை தயாரிக்க ஆரம்பித்தது ஒரு குழு. அதற்கு பின்னணியில் இருந்தது ஒரு பூச்சி. எது மாற்றம்? ஆட்கள் மாறுவது மாற்றம் இல்லை. அனுபவம் மிக்கவர்கள் புதுமையான திட்டங்களை செயல்படுத்துவதுதான் மாற்றம். மாற்றம் வேண்டும் என்று இப்போதுதான் கேட்கிறார்கள்.
அப்போதே மாற்றத்தை கொண்டு வந்தவர் தலைவர் சரத்குமாரும் அவருடைய நிர்வாக குழுவும். ஒண்ணு நான் சொல்றேன், ரவி சார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சரத்குமார் அவர்களே, ஆட்சி அவர்களே, இது டி நகர். டி நகர்ல 2 கிரவுண்ட் இருந்தாலே மாசத்துல பல லட்சங்கள் சம்பாதிக்கிற மாதிரி செய்யலாம். இது டி நகர் இந்த மாதிரி ஸ்பாட்ல 18 கிரவுண்ட் லேண்ட் இருக்கு. இது நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலன்னு சொன்னா தங்கத்தட்டுல தேங்காய் விற்கிற மாதிரி ஆயிடும். தங்கத்தட்டுல தேங்காய் யாராவது விற்கிறாங்களா? தங்கத்தட்டுல தேங்காய் வித்தமா புத்திசாலியா? சோ தங்கத்தட்டு நில வச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த இடத்தை நல்ல பிரயோஜனம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்கே நம்ம டெஃபெக்ட் நாம பண்றது டிஃபரெண்ட். பட் இந்த இதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு நம்ம பண்றது நீங்க யோசனை பண்ணுங்க. பேஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு ரூட் நீங்க இதை பத்தி நீங்க யோசனை பண்ணி பாருங்க. என்ன வேணா செய்யலாம். இங்க நல்ல பணம் வர மாதிரியும் பண்ணிட்டு சோ தயவு செஞ்சு இதுல தீவிரமா நீங்க ஆலோசனை பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த நடிகர் சங்கம் இவ்வளவு பெரிய பிளேஸ் ஏதாவது எம்ஜிஆர், சிவாஜி, ஆச்சியம்மா, அஞ்சலி அம்மா அவங்க திஸ்திகளா கஷ்டப்பட்டது அவங்க உருவாக்குனதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் அந்த கடன் டயத்துல அதை அடைக்கிறதுக்கு பாடுபட்ட விஜயகாந்த், ராதாரவி, சரத்குமார் அவங்களுடைய உழைப்பை நாம் யாராலையும் மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. நன்றி கடனாகுவது எப்பவுமே ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் எல்லாருமே இன் ஃபியூச்சர்ல அவசியம். இது சூப்பர் ஸ்டாரின் கருத்து மட்டுமல்ல, சங்க உறுப்பினர் பெரும்பாலானோர் கருத்தாகவும் இருந்தது. இதன் அடிப்படையில் தான் புது திட்டம் உருவானது. பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு சங்கத்திற்கு பல மடங்கு வருமானம் தரக்கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் வாசிக்கப்படும். புரிந்தவுடன் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கை தட்டலாம் என்ற குறிப்பு. எஸ்பி சினிமாஸ் என்ற நிறுவனத்துடன் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நடிகர் சங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தை ஏகமனதாக இப்பொதுக்குழு அங்கீகரித்து உறுதி செய்து ஒப்புதல் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றுகிறது. மேற்கண்ட ஒப்பந்தம் சம்பந்தமாக அனைத்து நடவடிக்கைகளும் செய்வதற்கு நமது சங்க தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் திரு ராதாரவி அவர்களுக்கும் இந்த பேரவை முழு உரிமை வழங்கி ஒப்புதல் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றுகிறது. நடிகர் சங்க சேரிட்டபிள் ட்ரஸ்டில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக திரு ஆர் சரத்குமார் அவர்களும் ட்ரஸ்டியாக திரு ராதாரவி அவர்களும் தற்போது உள்ளனர். அதில் புதிதாக நமது பொருளாளர் திரு வாகை சந்திரசேகர் அவர்கள் ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டுள்ளதற்கு இந்த பேரவை ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றுகிறது. இந்த மொத்த தீர்மானத்துக்கும் உங்களுடைய மொத்தமான கரவொலி மூலம் எழுந்திருந்த ஒப்புதல் தீர்மானம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எப்படி 1500 பேர் முன்னால் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எழுந்து நின்று கைத்தட்டிவிட்டு எடுத்த முடிவை மாற்றும்படி அதே பூச்சி முருகன் வழக்கு தொடர்ந்தார். நடிகர் சங்க சேரிட்டபிள் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 9 காரியதர்சி இருக்கணும். அதற்கு பிறகுதான் ஆரம்பித்தது ஆதாரமில்லாத பொய் குற்றச்சாட்டுகள். ஈழத்துக்கான உண்ணாவிரதம் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பில்டிங் ஃபுல்லாக இடிச்சு போட்டுருக்கு. ஃபுல்லாக இடிச்சு போட்டு கிடக்கு. என்ன ஆச்சுன்னு சார் இல்லை சார் 2 வருஷமா இடிச்சு போட்டு தான் கிடக்கு, இன்னும் மூவ் ஆகவே இல்லைன்னு சொல்றேன். 3 நாள் கட்டடம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்போம். இப்பொழுது இன்று நடந்த இந்த சூழ்நிலையில் 2 பேர் மட்டுமே அங்கம் வகித்த அறக்கட்டளையின் பேரில் ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த கட்டிட ஒப்பந்தம் இப்பொழுது 9 பேரால் நியமிக்கப்பட்டு அறக்கட்டளை எந்த விதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? சும்மா அந்த எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். பிகாஸ் அக்ரிமெண்ட் ஹஸ் பீன் வெரி கிளியர் அண்ட் இட் இஸ் அப்சல்யூட். அதை பல வல்லுநர்களை வைத்து இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த டெலிபரேஷன் டுக் பிளேஸ் ஆல்மோஸ்ட் 6 months. அந்த டெலிபரேஷனை பண்ணி இது எப்படி நம்மளுக்கு சாதகமா அமையும், இது நாளைக்கு வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னு சிந்தித்த பிறகுதான் இது வருமானம் இல்லாத ஒரு சங்கமாக இருந்து கொண்டிருக்கிற அடிப்படையில் 29 ஆண்டுகள் 11 மாத காலத்திற்கு இது கொடுக்கும்போது அவங்க 65 கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. நான் பேசும்போது சொல்லலாம், கேட்டதா பதில் சொல்ல வேண்டிய நிலைமை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கொடுக்கும்போது முடிவெடுக்கப்பட்ட போது வழக்கறிஞர் ஆடிட்டர் எல்லாரையும் வச்சு பேசி எல்லா தரத்துகளையும் டீப்பா திங்க் பண்ணி ஒவ்வொன்றையும் போடுறது. இது வரைக்கும் இந்த பூச்சி முருகன் என்பவர் நம்ம சகோதரர் நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருக்கிறார். உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 65 லட்சம் to 70 லட்சம் ரூபாய்
பயந்துடாதீங்க. அந்த செலவை நடிகர் சங்கம் ஒரு காசு கொடுக்கறதுக்கு கொடுக்கப்பட்டது எஸ்பிஐ சினிமா தான். ஆக நாங்க அந்த வழக்குக்கு செலவிடல. நம்ம உறுப்பினரே நம்ம இதுக்கு கொடுத்த வழக்கு இருக்கு, அதுக்கும் நடிகர் சங்கம் பணம் கொடுக்கல. ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 29 ஆண்டுகள் முடியும் போது நம்ம நடிகர் சங்கத்தின் சொத்து, நான் சொல்றது வைப்பு நிதி 127 கோடி இருக்கும் என்பதை இவங்க மனதில் கொள்ள வேண்டும். அதன் பிறகு இன்று வந்து நம்ம நடிகர் சங்க வளாகத்தின் மதிப்பு 6 கோடி. ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 18 கிரவுண்ட் போட்டு 6 10 40 108 கிட்ட இருக்கு. 100 கோடி ரூபாய் சொத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். இந்த சொத்தை எந்த அளவிலும் அன்பு சகோதரர் எஸ் வி சேகர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு செயற்குழு கூட்டத்தில் அவர் சொன்னார், நம்ம ஜேவி பண்ணி இதை பண்ணலாமான்னு கேட்டார். அப்ப நாங்க சொன்னோம், இல்ல இந்த ஜேவி பண்ணோம், ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணோம்னா, ஒரு ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் பண்ணோம்னா 1/3 ஷேர் கொடுக்க வேண்டி வரும். இந்த நடிகர் சங்கத்தின் ஒரு பிடி மண் கூட வேறு யாருக்கும் கொடுக்க இயலாது என்று நான் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே அதையும் சிந்திச்சு இந்த இடம் நமக்கு சொந்தம், நாளை கட்டப்படுகின்ற கட்டிடம் நமக்கு சொந்தமாக இருக்கிறோம். நம்ம வாங்குறது வங்கியில 15 கோடி கடன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நாங்க டிஸ்ட்ரஸ் அக்கௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம். 4 கோடி 80 லட்சம் ரூபாயை தினமும் காலையில் சென்று அமர்ந்து 1 கோடி 25 லட்சம் என்று நம்ம வந்து செட்டில் பண்ணியிருக்கோம். அதுல முதல்ல 50 லட்சம் ரூபாயை நமது நடிகர்களிடமே கலெக்ட் செட் பண்ணி தான் நானும் விஜயகாந்த் சார் அதை செட்டில் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அது 28 லட்சமா இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க, நாங்க அதையும் குறைச்சு 13 லட்சமா கட்டணும். ஆக எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்பட்டு தான் இந்த 2 பேரா இருந்தாலும் சரி, ஒருத்தரா இருந்தாலும் சரி, நியாயத்தை செய்யும் போது, தர்மத்தை செய்யும் போது, நாங்க எந்த தவறும் செய்யாத போது நாங்க வந்து இந்த கரெக்டான ட்ரஸ்டீஸை போட வேண்டிய நேரத்தில் போடுறோம் தான் இருந்த மொழிய எல்லா தரத்துக்களும். ஏன்னா இந்த 30 வருஷத்துக்கும் நடிகர் சங்கத்தை வந்து நீங்க கணக்க பார்த்தீங்கன்னா இட் பி சோ டிரான்ஸ்பேரண்ட். எதுக்கும் நாங்க செலவையே வைக்க வேண்டாம். நீங்க ஸ்வீப்பர் வச்ச, பல்பு மாத்தின, ஆல் த எல்லாமே எது போனாலும் அது அவங்க தான் பணம் கொடுக்கும், நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். we will not spend a single rupee. அவங்க 15 கோடி ரூபாய்க்கு அவங்க பேங்க் கேரண்டி கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்றும் கொடுக்கல. பேங்க் கேரண்டி கொடுத்து 50 கோடி ரூபாய் கட்டுறாங்க. 65 crores is the worth of the building. ஆனா அந்த பில்டிங் அவங்க விட்டுட்டு போகும்போது 65 கோடி ரூபாய்க்கான சொத்து, அதாவது இந்த பில்டிங் நமக்கு சொந்தமாகுது. ஏற்கனவே சொத்து வந்து 108 கோடி ரூபாய். இந்த பில்டிங் நம்ம ஒப்படைச்சிட்டு போகும்போது 65 கோடி. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நடிகர் சங்கத்தின் சொத்து 1000 கோடி ரூபாயாக இருப்போம் என்பதை உங்களுடைய தாழ்வுடன் தெரிந்து கொள்கின்றேன். ஆக இதெல்லாம் தூரத்தூர் பார்வையுடன், தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்யப்பட்ட காரியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி. எதிர்காலம் வந்து ரொம்ப பழமையான முன்னா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஒட்டுமொத்த ஏறக்குறைய எல்லோருடைய சார்பாக கேட்கிறேன். இது நம் சங்கத்தின் மீது பொய்களால் ஜோடிக்கப்பட்டு போட்ட வழக்காக திரு ராதாரவி அவர்கள் அந்த நம்முடைய சந்திப்பிலே கூறினார். பொய்களால் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு ஏன் இந்த 2 ஆண்டு காலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது? அதனுடைய தன்மை தயவு செய்து ஒரே நிமிஷம் சொல்லி, அதாவது நீதிமன்றத்துக்கு செல்லும் போது பொய்களால் ஜோடிக்கப்பட்டு அவரே சொல்றாரு, பொய்களால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு எதுவும் நீதிமன்றம் தீர்ப்பு வரவில்லை என்று. ஒரு இல்ல, அதான் நீங்க சொன்னதை சொல்ல, ஏன்னா மக்களுக்கு தெரியல. அதான் இனி நீதிமன்றத்தை போன உடனே உங்களுக்கு தீர்ப்பு வழங்கினாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கோர்ட்டோட முடிவை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுடைய வேலைப்பளுக்கள் இந்த கேஸுக்கு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுறேன், அதை லிஸ்ட் பண்ணாதானே ஆர்கியூ பண்ண முடியும். You should bring it to the list. The judge should allow us to come and plead on behalf of ourselves. அவங்க ஒவ்வொரு கேஸா போடுறாங்க, கோர்ட்ல வந்து தீர்ப்பு சொல்றது நம்ம கையில கிடையாது. I'm engaged the topmost lawyers in the country. பராசரன் குரூப் தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. TRR is a one well known representative in law. இவங்க எல்லாம் வந்து நம்ம கேஸ் வந்து ஊர்ஜிதப்பட்டு நல்ல கேஸ் தான் லிஸ்ட் பண்ணிட்டோம் சார், முடிச்சிரோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க நினைச்சோம் it will be listed before 24th. It has not got listed. So we are waiting for another 10 days maybe. லிஸ்ட் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா, எங்களை வந்து ஒரு குறுகிய ஒரு 10-15 பேர் வந்து கேட்ட மாதிரி, why don't you go and approach our dear friend Mr. பூச்சி முருகன்? ஏங்க நல்லா நடந்து கொண்டிருக்கிற சங்கத்துல, ஒரு நிமிஷம், நல்லா நடந்துகிற சங்கத்தை நீங்க ஒருத்தர் வந்து கேஸ் போடுறீங்க, ஒரு சிவில் சூட்டோ ஒரு போட்டா அது இழுத்துக்கிட்டே இருக்குமே, கட்டடம் கட்ட வேண்டாமான்னு அவங்கள ஏன் போய் நீங்க நிர்பந்திக்கல? ஒரு கேள்வி மட்டும் நீ பதில் சொல்ல. நான் அதை மட்டும் சொல்லுங்க, தயவுசெய்து ப்ளீஸ்
நீங்க போய் சந்திக்கல, நாங்க சந்திக்கிற அவசியம் கிடையாது. எங்களுக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். அந்த காம்ப்ரமைஸ் வந்துட்டாங்க பாத்தீங்களா, காலில் விழுந்துட்டாங்க பாத்தீங்களா. ஏன்னா இங்க வந்து பேசிட்டு போன சகோதரர்